மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்பட்ட விவசாயி சாவில் திடீர் திருப்பம். சொத்துக்காக மகன் நடத்திய நாடகம் அம்பலமானது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கோட்டைக்கவுண்டன்பட்டி ஈச்சங்காட்டை சேர்ந்தவர் காளியப்பன். 74 வயதான இவர் விவசாயம் செய்து வந்தார். இந்நிலையில் கடந்த 27ஆம் தேதி காளியப்பனின் மனைவி அலமேலு கோயிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது காளியப்பன் தலையில் ஏற்பட்ட காயத்துடன் மயங்கி கிடந்தார். அதை கண்டு பதறிய அலமேலு அருகில் இருந்தவர்கள் உதவியுடன் கணவரை சேலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றார். ஆனால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் காளியப்பன் வயது முதிர்வு காரணமாக தவறி விழுந்ததில் தலையில் அடிபட்டு உயிரிழந்திருக்கலாம் என முடிவு செய்யப்பட்டது. ஆனால் தலைக்காயம் மருத்துவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தவே காளியப்பன் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் காளியப்பன் பலமாக தாக்கப்பட்டதில் உயிரிழந்திருப்பது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து கருப்பூர் போலீசார் நடத்திய விசாரணையில் காளியப்பனின் மகன் சீனிவாசனே தந்தையை உருட்டுக்கட்டையால் தாக்கியது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து சீனிவாசனை கைது செய்து நடத்திய விசாரணையில் மது பழக்கத்திற்கு அடிமையான சீனிவாசன் கடந்த சில ஆண்டுகளாக சொத்துக்களை பிரித்து தருமாறு தந்தையிடம் தகராறு செய்துள்ளார். ஆனால் மகனுக்கு குடிப்பழக்கம் இருந்ததால் சொத்துக்களை தராமல் இருந்துள்ளார். இந்நிலையில் சம்பவத்தன்று இது தொடர்பாக தந்தையிடம் தகராறு செய்துள்ளார். இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படவே ஆத்திரமடைந்த சீனிவாசன் தந்தையை உருட்டுக்கட்டையால் தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த காளியப்பனை விட்டுவிட்டு வெளியேறிய சீனிவாசன் சிறிது நேரத்திற்கு பிறகு வீட்டிற்கு வந்தவர் தந்தை தவறி விழுந்து படுகாயமடைந்து விட்டதாக அனைவரையும் நம்ப வைத்துள்ளார். ஆனால் பிரேத பரிசோதனையில் உண்மை தெரிய வந்ததை தொடர்ந்து சீனிவாசன் கைது செய்யப்பட்டார். சொத்துக்காக மகன் செய்த வெறி செயல் ஓமலூர் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பப்ளிக் வாய்ஸ் செய்திகளுக்காக ஓமலூரிலிருந்து சேவியர்.